நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தென்காசியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைத்து தென்காசி மாவட்ட புதிய பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆனந்தன் ஐயாசாமியின் அறிமுக விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், திருநெல்வேலி எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன், ஐயாவழி சிவச்சந்திரன் மற்றும் சிறப்பு விருந்தினராக நடிகர் சரத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார்கள். மத்திய அரசு எதை செய்தாலும் அதை குறை கூறி அரசியல் செய்வதே திராவிட மாடல் திமுக அரசு. தென்காசியில் சரத்குமார் பேச்சு. இந்த விழாவில் கலந்து கொண்டு நடிகர் சரத்குமார் பேசியபோது, மத்தியில் 3வது முறையாக பிரதமர் மோடி தலைமையில் அமைந்துள்ள ஆட்சி மூலமாக இந்தியா முழுமைக்கும் பல்வேறு புதிய புதிய திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதால் சர்வதேச அளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளது. மத்திய அரசு எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் அதனை குறை கூறுவதையே வாடிக்கையாக வைத்துக்கொண்டு அரசியல் செய்து வருவதுதான் திராவிட மாடல் திமுக அரசு என்றும், நான் 1996ஆம் ஆண்டிலேயே சினிமா உலகிலிருந்து அரசியல் உலகில் வந்து அரசியலில் ஈடுபட்டு வருகிறேன். கலை உலகில் இருந்து வந்து அரசியலில் அதிக ஆண்டுகள் இருப்பதும் நான்தான். ஆனால் இப்போது ஒரு சிலர் அனைத்தையும் விட்டுவிட்டு வந்துள்ளேன் என கூறிக்கொண்டு பிஜேபியை எதிர்ப்பதுதான் தனது வேலை என்று கூறி வருகிறார். அவர் அதை செய்வதை விட்டுவிட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப் போகிறேன் என்று கூறி அரசியல் களம் காணட்டும் என்றும் கூறினார். மேலும் அவர் பேசிய போது, வர இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தல் பாஜகவிற்கு அக்னி பரீட்சை நடக்கும் தேர்தலாகும். எனவே தொண்டர்கள் அனைவரும் மத்திய அரசின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து கூறி இப்போதே தேர்தல் பணியாற்ற தொடங்க வேண்டும். அப்படி செய்தால் 2026இல் அமோக வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை மலர செய்ய முடியும் எனவும் கூறினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர் ஷா.